இந்த நாள் அங்கே விடுமுறையின் நாட்களாக இருக்கிறது, பேரியன் நாட்களாக இருக்கிறது. Wir sind gerade in der Ferienzeit. சில பிளான் எல்லாம் மாற்றப்படும். Gewisse Pläne ändern sich vielleicht. இன்றைக்கு குறையாக்கள் வருவினம், ஆகவே இந்த தேவையில்லை, அது தேவையில்லை, சாப்பாடு குறை, அப்படியெல்லாம் பிளான் பண்ணுவோம். Es kann sein, dass man plant, oh, wir sind vielleicht wenig Leute, wir brauchen keine Übersetzung oder wir brauchen nicht so viel Essen. இது எங்களுடைய நினைவு. Das ist so, wie wir denken. ஆனால் இன்றைய பார்த்து நிறைய ஆத்துமாக்களை தேவன் கொண்டு வந்திருக்கிறார். Aber wir sehen, heute hat Gott viele Seelen da gebracht. இது நீங்கள் சும்மா ஒரு கொள்கையால் யாரை அழைத்ததுக்காக வரவில்லை, தேவனுடைய நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். Ihr seid nicht einfach so da, sondern Gott hat euch mit einem Plan da gebracht. நாங்களும் ஸ்ரீலங்காவுக்கு போனாங்கள் தான். Wir sind auch in Sri Lanka gewesen. ஆனால் பேரியன் என்ற பேர். Aber wir haben den Ferien gesagt. ஆனால் வீட்டில் போய் அங்கேயே எங்களோட சொந்தக்கார பேர் இருந்து சமைச்சு சாப்பிட்டு என்ஜாயாக வரலாம். Wir sind heimgegangen, haben gut gekocht, gegessen und haben das Leben genossen. ஆனால் வேலை இடத்துல வந்து இங்கே எப்போ போனீங்கன்னு கேட்பாங்க. Aber beim Arbeiten fragen sie, ja, wo sind ihr gewesen? நான் என்ன சமைச்சு சாப்பிடத்தான் போனாங்க. Ich sage ihnen, ja, wir sind gekocht und gegessen. ஆனால் அது இங்கே இருந்து சாப்பிட்டுக்கலாம் தானே. Wir tun ja da aber auch essen. ஆனால் எங்களுடைய பழக்கம் என்னென்றால் நெடு நாளாக நாங்கள் இருந்து விட்டோம், அங்கே எங்களுடைய சொந்தக்கார அம்மா அப்பா போய் சந்திக்க வேண்டிய ஒரு வாஞ்சை. Aber wieso wir dort angegangen sind, ist, wir haben dort gelebt und wir sind dort an, um wieder Verwandte, Bekannte zu besuchen. பிள்ளைகள் சொல்லுவேன், நாங்கள் உங்களோட பேரியனுக்கு வரவே இல்லை. Kinder sagen aber, wir kommen nicht mit in eure Ferien. ஏன்னா நீங்கள் போய் வீட்டில் தானே இருக்கிறீங்க. Weil ihr geht ja nur heim. ஆனாலும் தேவன் எல்லாத்தையும் மாற்றி எங்களை சந்தோஷமாக வச்சிருக்கிறார். Aber Gott verändert alles und hat uns freudig dort angebracht. வர வர எங்கள் எல்லாத்தையும் மாற்றி பேரியனுக்கு போக வேண்டிய இடங்களுக்கு நாங்கள் போய் பார்த்து கொண்டே இருக்கிறோம். Und wir gehen auch an Feriendestinationen. நான் இந்த முறை ஸ்ரீலங்காவுக்கு பேரியன் போய் வாகனத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது, Wo wir in Sri Lanka unterwegs sind, அங்கே ஒரு டிப்பர்லன்னு சொல்லி கனரக வாகனத்திலே வசனம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. jetzt auf einem LKW hat es einen Vers drauf gehabt. நெருங்கு முன் யோசித்து நெருங்கு. Wenn du dich näher ist, dann überleg zuerst, bevor du näher kommst. ஏனென்று சொன்னால் அந்த டிப்பர் அந்த ஓடுற விதத்தில் அநேகரை அடித்து அங்கே மரணத்துக்குள்ளாகி வருகிறது. Weil der LKW, da ist so wie also der verunfallt etwa die. அதை பார்க்கும் பொழுது எனக்கு சிரிப்பாக இருந்தது. Als ich da gelesen habe, habe ich lachen. அவை அந்த கிணறு வாகனத்தில் எழுதியிருந்தது, நெருங்கு முன் யோசித்து நெருங்கென்று எழுதியிருக்கிறபடியால் நான் ஒரு காரியத்தை யோசித்தேன். Weil dort auf dem LKW gestanden ist, wenn du dich näher ist, denk zuerst, bevor du näher kommst, habe ich nachgedacht. நானும் பார்த்து சொல்லணும், சாத்தானுக்கு நெருங்கு முன் யோசித்து நெருங்குன்னு என்ன யாருண்டு. Ich muss auch dem Teufel sagen, wenn du dich mir näher ist, dann überleg zuerst, dass du in meine Nähe kommst. என்ற சில வசனங்கள் எங்களை தட்டி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. Weil gewisse Vers sind die uns anstupfen und erheben lassen. இன்னொரு இடத்துல இன்னொரு டாக்ஸியிலே இன்னொரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. Und auf einem Taxi ist auch ein Vers drauf gestanden. அதில் எழுதப்பட்ட வசனம் எப்படின்னு சொன்னால், Was dort drauf war, ist, வறுமை வந்தால் வாடாதே. wenn du Probleme facest, dann gang nicht kaputt dran. வசதி வந்தால் ஆடாதே. Wenn du aber Möglichkeiten hast, dann bist nicht übermütig. அதை பார்த்து சிந்திக்கும் பொழுது நான் யோசித்தேன், Als ich das gesehen habe, habe ich darüber nachgedacht. வறுமை வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது தேவனை தேடி வருவார்கள். Wenn ihr Probleme habt, Sorgen habt, wenn ihr traurig seid, dann sucht es Gott. அங்கே தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை மறந்து அந்த ஆசீர்வாதத்தின் ஆடம்பரத்திலே அவர்கள் நிலை நிற்பார்கள். Wenn sie aber im Guten sind, wenn sie gesegnet sind, dann vergessen sie eigentlich, von wo der Segen kommt und sind übermütig. ஏனென்றால் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர். Weil unser Gott ist der uns berufen hat, der ist wahrhaftig. அங்கே வியாதியின் கட்டுக்களில் இருந்து தேவன் எங்களை விடுதலை ஆக்குறார். Gott befreit uns von Krankheiten. ஆசீர்வாதம் இன்மையான காற்றுக்கள் இருந்து தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Gott will uns von dem, wo wir vielleicht nicht als Segen angesehen, er will uns segnen. வறுமையின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி எங்களை அவரின் பாதையிலே நடத்த விரும்புகிறார். Er will uns von diesen Ketten befreien und auf seinen Weg führen. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் அவர் தேடி வந்தார் இந்த பூமியிலே. Jesus ist auf die Erde gekommen, hat euch und mich gesucht. நானோ நீங்களோ இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்த காலத்திலே, Der Zeit, wo wir Jesus nicht kennengelernt haben, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், எங்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கடவுளை தேடி நாங்கள் ஓடின காலங்கள் உண்டு. hat es Zeiten gegeben, wo wir verschiedene Götter gesucht haben, die uns segnen, die uns heilen. அவை தப்பு இல்லை, ஏன்னா நாங்கள் அறியவில்லை யார் மெய்யான கடவுள் என்று. Wir haben hier nicht gewusst, wer der richtige Gott ist. எங்களுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள், இதுதான் கடவுள், இதை வணங்கு. Unsere Eltern haben vielleicht gesagt, da ist der Gott,
du dich verbeugen vor ihm. அதனாலே நாங்கள் அவர்களுடைய பெற்றோருடைய வார்த்தையை மதித்து நாங்கள் அதை கனம் பண்ணி நடந்தோம். Und wir haben unseren Eltern gehorcht und sind auf dem Weg dann gegangen. ஆனால் அப்படியே போனால் அதை இருந்தபடியே நாங்கள் இருக்கிறோம். இருந்த மாதிரியே நாங்கள் எங்களில் ஒரு மாற்றமும் இல்லை. நாங்கள் இருந்த மார்க்கமே இருக்கிறோம். Wir sind aber vielleicht so geblieben, wie wir gewesen sind. நல்லா இருப்போம். போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் இப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். Wir haben Phasen, wo wir es gut haben, dann kommen Probleme, Krankheiten. சமாதானம் இல்லை, வேதனையோடு தான் இருக்கிறோம். Wir haben keinen Frieden, wir sind mit Problemen. ஆனால் அதேபடி தான் ஓடுகிறோம். Und auf dem Weg sind wir. நான் சொந்தமாய் யாரும் தேடினதில்லை. Ich habe nicht persönlich jemanden gesucht. எங்களுக்காக ஒருவர் மரித்தார். எங்களுக்காக குணமாக்கும்படியாய் மரித்து 3ஆம் நாள் எழுந்த தேவன் சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒருவரே. Aber für uns ist jemand gestorben, hat alle unsere Sünden auf sich genommen und ist am 3. Tag wieder auferstanden und das ist unser Jesus. இதில் நிற்கிற நானும் கூட தேவனை அறியாதவனாய் இருந்தேன். Ich bin auch jemand, der Jesus nicht gekannt hat. நான் இந்த இடத்திலே வந்த பொழுது, இந்த நாட்டுக்கு வந்த பொழுது, Als ich in der Land gekommen bin, அநேக கட்டுகளோடும் கவலைகளோடும் நான் வந்தேன். hatte ich Sorgen und Probleme gehabt. இந்த நாட்டுக்கு வந்தோடனே எனக்கு நல்ல விசா இல்லை. Als ich in der Land gekommen bin, hatte ich kein gutes Visum gehabt. ஆனால் ஒரு இடத்திலே எனக்கு வேலை கிடைத்தது. Aber ich habe einen Job gefunden. அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்ட 2 பேர் இருந்தார்கள். Und an dieser Arbeitsstelle hat es 2 Leute gehabt, die errettet waren. அது வேறு யாரும் இல்லை, எங்களுடைய கமலன் யோகேஷ் சபகம் தான். Das sind keine andere anstatt Kamelmama und Joes Mama gewesen. அவர்கள் என்னை தேவனுக்குள்ளாக கட்டும்படியாய், ஆவியிலே கட்டும்படியாய், முன்னெடுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருந்தார்கள். Und sie sind die gewesen, die über Jesus erzählt haben und mich im Geistlichen aufgebaut haben. நான் அவைகளோட விதண்டா வாதம் இல்லை, சமாளித்து போவேன். Ich habe es ausgehalten mit ihnen. ஆனாலும் அவைகளை சுற்றி போட்டு நான் அங்கெல்லாம் போயிடுவேன், ஏமாற்றி போட்டு அங்கெல்லாம் போயிடுவேன். Aber ich habe sie auch manchmal hintergangen und bin irgendwo gewesen. இது என்னுடைய வாழ்க்கையின் பிரகாரமாக இருந்தது. So war mein Leben gewesen. ஆனால் அவர்களுடைய தாகம் என்று சொன்னால் இவரை எப்படியாவது தேவனிடத்திலே கொண்டு வர வேண்டும். Aber was sie haben wollen, ist, dass man ihn oder mich irgendwie zu Gott bringt. நான் என்னுடைய விருப்பத்தை ஒன்றும் அனுபவிக்க முடியாது. Ich kann nicht einfach nach meinem Willen handeln. ஏண்டா உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியாய் தருகிற எல்லா காரியமும் அது எனக்கு இன்பமாக இருந்தது. Weil alles, was auf dieser Welt war, wo mir Feuer gebracht hat, ist einfach gewesen. அது என்னை அங்கே மரண பாதையின் வழியிலே நடத்தியதா இருந்தது. Das hat mich aber auch auf dem Weg zum Tod geführt. ஆனால் ஒரு நாள் என்னை அறியாமலே நான் தேவனை ஏற்றுக்கொள்ள அந்த இருதயம் என்னை பக்குவப்படுத்தியது. அவர்கள் மூலமாய் கொடுத்த வார்த்தை என்னை பக்குவப்படுத்தியது. Aber durch das Wort, das sie mir gegeben haben, hat mein Herz dann auch nach Gott angefangen zu suchen. அன்றிலிருந்து தேவன் என்னை கட்ட ஆரம்பித்தார். Von dort weg hat Gott mich angefangen aufzubauen. அதனால் இன்றைய வரைக்கும் இந்த இடத்துல நான் நிற்கின்றால் தேவனுடைய வழிநடத்தல் ஒன்றுது. Und dass ich heute noch da bin, ist nur durch Gottes Führung. எனக்கு இந்த நாட்களில் கூட அநேக போராட்டங்கள் இருந்தாலும் தேவனை நோய் பார்க்கும் பொழுது தேவன் என்னை தன்னுடைய பாதையிலே வழிநடத்துகிறவராயிருக்கிறார். Auch wenn ich heute durch Probleme gehe, kann ich zu Gott schauen und er wird mich durch die Situationen führen. இங்க இந்த வருஷ வாக்குத்தத்தம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? Was für ein Jahresvers haben wir bekommen? ஞாபகம் இருக்குதா? Wisst ihr es noch? இந்த வருஷ வாக்குத்தத்தம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? Was sagt dasjährige ஏசாயா 58:12. Jesaja 58:12. இங்கே சொல்லப்படுது, உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வமுதாய் நீ பேர் பெறுவாய். யார் பேர் பெறுவாய்? நானும் நீங்களும் பேர் பெறுவாய். பாழான ஸ்தலங்களை கட்டும்படியாய், பாழான ஒரு மனிதன் வியாதியோடு இருக்கிற மனுஷனை நீ கட்டுவாய். Es heißt, dass wir aufbauen werden. Wir werden auch solche sein, die Kranke aufbauen werden. திறப்பானதை அடைக்கிற வேண்டும், குடியிருக்கிற பாதைகளை திறக்கிறவன் என்று நீ பெறுவாய். அடைக்கிறது பூட்டப்பட்டதை திறக்கும்படியாய் உன்னை நான் வழி நடத்துவேன். wird uns auch so führen, dass da, wo verschlossen ist, wieder aufgemacht werden kann. எங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த கதவுகளை தேவன் திறக்கும்படியாய் தன்னுடைய வல்லமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Gott hat uns seine Kraft gegeben, dass da, wo vielleicht vor uns verschlossen ist, wir wieder aufmachen können. மனிதர் உங்களுடைய வாழ்க்கையின் கதவுகளை பூட்டி இருக்கலாம். Menschen haben Türen können für euch schließen. தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து,
அங்கே மனிதர்கள் பூட்டிய கதவை நான் திறக்க ஆயத்தமாயிருக்கிறேன். Gott sagt euch aber, die Türen, die Menschen geschlossen haben, ich bin bereit, um die euch wieder aufzumachen. நான் அந்த கதவை திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. Wenn ich die Türen aufmache, kann die keiner mehr schließen. நீ எனக்கு இடம் கொடுப்பாயா என்றால் உன் இருதய கதவை திறப்பாயா என்றால் நான் உனக்குள்ளே வாசம் பண்ண Wenn விரும்புகிறேன். du mir Platz gibst, wenn du dein Herz aufmachst, werde ich in dir regieren. அங்கே என்னுடைய பாதையிலே நீ நடக்கும்படியாய் நீ என்னிடத்திலே வரும்படியாய் நான் உன்னை கேட்கிறேன். Ich frage dich, dass du auf meinem Weg laufst. ஆகவே இங்கே நாங்கள் கீழே நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் வாய்ச்சி கொண்டு போவோமா இருந்தால் Wenn wir weiter beim Vers lesen, அங்கே 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நான் கொடுத்தனோ தெரியல, நான் வாசிக்கிறேன். Vers 13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமைக்குள்ள என்று சொல்லி அதை மகிமைப்படுத்துவாயானால் கர்த்தர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார். பயனுண்ட வாசிங்க. wenn du am Sabbat deinen Fuß zurückhältst, dass du nicht an meinem heiligen Tag das tust, was dir gefällt, wenn du den Sabbat deine Lust nennst und den heiligen Tag des Herrn ehren wirst, wenn du ihn ehrst, sodass du nicht deine Gänge erledigst und nicht deine Geschäfte treibst, noch nichtige Worte redest, dann wirst du an den Herrn deine Lust haben. Und ich will dich über die Höhen des Landes führen und dich speisen mit dem Erbe deines Vaters Jakob. Ja, der Mund des Herrn hat es verheißen. அதாவது நீ தேவனை தேடி வருவாய் என்றால் தேவனை சொந்த இரட்சகராக உன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வேனால் உன்னுடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியின் நாளாக மாறும். Wenn ihr Gott sucht und ihn als euren Retter anerkennt, dann wird euer Leben zum Guten wenden. அது மட்டுமில்லை, கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களிலே வைப்பேன் என்று தேவன் சொல்கிறார். Nicht nur das, sondern er wird auch euch an hohe Stellen setzen. என்றால் நான் எங்கேயோ இருந்த என்னை தேவன் தூக்கி எடுத்து உயர்ந்த இடங்களை எங்களையும் உங்களையும் வச்சிருக்கிறார். Weil wir sind irgendwo gewesen und Gott hat uns erhoben und an seine Stelle angetan. என்றால் எங்களுடைய வாழ்க்கை சில வேளைகளில் நாங்கள் எழும்ப முடியாதபடி நடக்க முடியாதபடி சில தடைகள் வந்து கொண்டிருக்கலாம். Weil in unserem Leben wir können Situationen haben, wo wir Hindernisse haben. தேவன் சொல்லுகிறார், இந்த நாளை நீ விசுவாசத்தோடு இந்த நாளை நம்பிக்கையோடு நீ வந்தபடியால் உன் காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நடக்க போகிறது. Gott sagt aber, weil du mit einem Glauben da bist, wird da, wo du hast, zum Sieg werden. நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். Wenn wir alle auf Gott harren, dann wird er Großes machen. தேவனுக்காக நாங்கள் காத்திருக்காமல் எங்களுடைய சொந்த பாதையிலே நாங்கள் ஓடுவோமா இருந்தால் சில வேளையில் நாங்கள் தவறு விழுந்து விடுகிறோம். Wenn wir aber auf unserem eigenen Weg sind, nicht auf Gott harren, dann können wir ins Verderben kommen. பிள்ளையை பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாய் பார்க்கிறது போல தேவன் என்னையும் உங்களையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். So wie Eltern auf ihre Kinder aufpassen, so ist auch Gott, der auf uns schaut. சிலவளை நாங்கள் வளர்ந்து விட்டோமே எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்று சில நினைக்கலாம். Ihr könnt so denken, wir sind jetzt erwachsen, wir wissen alles. தேவன் சொன்னார், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Aber Gott sagt, deine Gedanken sind nicht meine Gedanken. ஏன் அப்படி சொல்லுவார்? நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய நினைவுகள் வேறுபட்டதாக இருக்கிறது. Seine Gedanken sind anders, weil wir gesegnet werden können, anstatt so wie wir denken. ஆகவேதான் தேவன் இந்த நாளை நம்பி வந்த ஒவ்வொரு மேலும் தேவன் கிருபையாக இருக்கிறார். Gott ist gnädig über alle, die heute da sind und an ihn glauben. இங்கே ஒரு வியாதி உள்ள ஒரு மனுஷனை நாங்கள் காண்கிறோம். Wir sehen யோவான் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுப்போம். Johannes 5. இங்கே சொல்லப்படுது அந்த அதிகாரத்தை 5:2. Johannes 5, Vers 2. வாசிங்க. Es ist aber in Jerusalem beim Schaftor ein Teich, der auf und der Säulenhallen hat. இங்கே பெசஸ்தா அந்த எபிரேய பாசையிலே பெசஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. எருசலேம் மாட்டு வாசலிலே அருகே இருக்குது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்படையவர்கள் முதலானவர்கள், வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்தார்கள். வாசிங்க திரும்பி. In
diesen lag eine große Menge von Kranken, Blinden, Lahmen und Abgezehrten, welche auf die Bewegung des Wassers warteten. இங்கே வியாதி உள்ளவர்கள் அங்கே இருக்கிறார். Dort hat es Kranke, பலதரப்பட்ட வியாதிகளோடு இருக்கிறார்கள். verschiedenste Krankheiten. அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் எப்பொழுது எனக்கு விடுதலை ஆக்கப்படும், இந்த கட்டுக்கள் இருந்து எப்பொழுது நான் போவேன் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். Sie sind sehnsüchtig am Warten und fragen sie sich, wenn sie befreit werden von dieser Krankheit. இதுக்கு கீழே நீங்கள் வாசித்து கொண்டு போவீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுது, எப்பொழுது அங்கே தேவதூதன் வருவானோ அப்பொழுது முதலாவது இறங்குற மனிதன் அங்கே குணமாக்கப்படுவான். Wenn weiterlesen, steht drin, wenn ein Engel kommt, dann wird der Erste geheilt werden. அங்கே முதலாவது இறங்குறவன் மட்டும்தான் குணமாக்கப்படுது என்று அங்கே போட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். Der Erste, der reingeht, der wird geheilt werden, steht. அங்கே நான் நினைக்கிறேன், அங்கே எல்லாரும் குணமாக்கப்பட வேண்டியவர்கள் தான். Wir alle müssen geheilt werden. என்னுடைய இடத்திலே நான் சிந்திச்சு பார்த்தேன், முதலாவது தான் என்னை தாழ்த்தி தேவனிடத்திலே போவேன் என்றால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதலை அவர் கேட்பார். Wenn ihr euch hingeht, dann wird Gott euch begegnen. நாங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்க கூடாது. நான் தேவனை மட்டும் முதலாவது நோக்கி பார்ப்பேனே இருந்தால் தேவன் என்னை குணமாக்க வல்லவராயிருக்கிறார். Wir müssen nicht auf andere schauen, wenn wir uns Gott hingehen, dann hat Kraft, um uns heilen. சில வேளையிலே எங்களுக்கு அவன் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலை வியாதியோடு இருக்கிறான். அவன் ist vielleicht in einer Situation, wo er nicht mehr aufstehen kann, weil er so krank ist. எவ்வளவு காலமாய் இருக்கிறார்? Wie lange ist er krank? 38 வருஷம். 38 Jahre lang. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. Nicht nur 1 oder 2 Jahre. எங்களுக்கு ஒரு மாதத்துல பிரச்சனை வந்தாலே தலை வலிச்சிடும். Wenn wir nur schon einen Monat lang etwas haben, dann haben wir schon Kopfweh. இந்த பிரச்சனையை கொண்டு அங்கால சொல்லி அவற்ற பிரச்சனை இஞ்சால கொண்டு சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி போடும் சொல்லுங்க காரியங்களை. Irgendwann machen wir ein größeres Problem. Ich erzähle es da, sagt sein Problem. அவன் 38 வருஷமாய் தாகத்தோடு எப்ப நான் இறங்குவேன் என்ற எதிர்பார்ப்போடு இருந்தான். Ist aber 38 Jahre lang am Warten und hat gefragt, wann kann ich in das Wasser rein? அந்த 38 வருஷமும் அவனுடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. Wie sehr muss sein Herz geprägt worden sein in den 38 Jahren. ஆனால் அந்த நாள் தேவன் அவனிடத்திலே வந்தார். Aber an dem einen Tag ist Gott zu ihm gekommen. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொன்னேன், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் உங்களை தேடி வரும் நாள் ஒன்று இருக்கிறது. Ich sage euch, egal wie viele Probleme ihr habt, es wird ein Tag kommen, wo er euch begegnen wird. அந்த நாளிலே தேவன் பக்கத்து வந்து அவர் என்ன கேட்கிறார்? An dem Tag fragt euch denn, என்ன கேட்டார் அந்த அதிகாரத்திலே? was hat der Kranke da ihm gefragt? Yes. உனக்கு என்ன வாசிங்க இருந்தாங்க அந்த பகுதியில் விரும்புகிறாயா? அவ எல்லாத்தையும் படைத்த ஆண்டவருக்கு அவருக்கு வியாதியிலிருந்து குணமாக்க வேண்டும் என்று தெரியாதா? எல்லாத்தையும் படைத்த கடவுள் தெரிந்த ஆண்டவனுக்கு அங்கே அவருக்கு வியாதியிலிருந்து குணமாக்க வேண்டும் என்று தெரிந்திருக்காதா? Der Gott, wo alles erschaffen hat, weiß er nicht, dass er geheilt werden will, weil im Vers fragt er ihn, ob er geheilt werden will. தேவன் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம் நான் அவரிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. Da wo Gott von uns erwartet ist, dass wir zu ihm redet. அங்கே அவர் சொல்லுகிற ஆண்டவரே எனக்கு விருப்பம் அங்கே கலக்கிற போது யாராவது முதல் போய் இறங்கிடுறான், என்னால முடியாது. Sagt so, Herr, ich will, aber bevor ich dort bin, ist jemand anders im Wasser. அவ எனக்கு முன்பாக ஒருவன் போய் இறங்கிடுறானே, என்னால முடியாத ஆண்டவர், என்னாலே எல்லாம் முடியாது, அவன் இருந்துடுறான். Sagt, bevor ich dort drin bin, ist schon jemand anders dort, ich kann nicht mehr. என்னை கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. Es gibt auch niemand, der mich dort anführt. ஆனால் தேவன் சொல்லுவார், இப்பொழுது எழுந்திரு மகனே. Aber Gott sagt ihm, steh jetzt auf. இப்பொழுது எழுந்திரு என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரவராயிருக்கிறார். Gott sagt auch euch, steht jetzt auf, wird euch das Leben Veränderung bringen. அந்த கணமே அந்த மனிதன் 30 வருஷமாய் காத்து அந்த நிமிடம் அவன் குணமாக்கப்பட்டிருந்தான். 38 Jahre lang hat er auf Heilung gewartet. அவன் குளத்திலே இறங்கவில்லை. Geheilt worden. அவன் குளத்திலே இறங்கவில்லை. தேவனுடைய அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அப்பொழுது அவன் குணமாக்கப்பட்டான். Ist nicht in das Wasser rein, sondern hat das Wort von Gott geglaubt und in dem Moment ist geheilt worden. ஒரு காட்டிலே ஒரு ராஜா சிங்கம் இருந்தது. In einem Wald hat es mal ein Königslöwe gehabt. காட்டில் ராஜா சிங்கம் இல்லை, எங்களுக்கு தெரியாதுன்னு யோசிக்கிறீங்க.
அவை அந்த காட்டு ராஜா சிங்கம் அடுத்த காட்டு ராஜாவிடத்திலே போயிட்டான். Der Königsleu, der ist zum Nachbarskönigslau. அங்க போன இடத்துல அவர்களுக்கு அந்த ராஜா சிங்கத்துக்கு இந்த ராஜா ஒரு நல்ல ஒரு விருந்து வச்சார். Und der ein Löwe hat einen guten Samen gehabt. அது சாப்பிட்டா சூப்பராக தான் இருக்கு. சாப்பாடெல்லாம் நல்ல டேஸ்ட், சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்டாக இருந்தது. அந்த அதில் மிகவும் விசேஷம் சோளம் தான் அவருக்கு பிடிச்சிருந்தது. Der Nachbarskönig hat ein Fest gemacht gehabt, und der König, der dort drinnen ist, der hat vor allem das Mais gern gehabt. அப்போ அந்த ராஜா சொன்னார், சரி சூப்பராக அந்த சோளத்தை நானும் எங்களோட ஊரில் கொண்டு கொடுப்போம், சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி வேண்டி கொண்டு வர. Er hat gesagt, hey, das ist so fein gewesen, ich will auch von dem Mais, und hat es mit in seinen Wald genommen. அப்போ சோளத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம். இங்கே வந்து தன் நாட்டுக்கு வந்து தன்னுடைய அந்த ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறார். Er hat den Mais mitgenommen und hat die Leute in seinem Wald gerufen und verteilt. அங்கே முயலை கூப்பிட்டு இதை கொண்டு நீ ஒரு சாப்பாடு வித்தியாசமாக செய்து கொண்டு வா. Er hat Hase gesagt, mach du ein Gericht draus. அங்கே பிற ஒரு மானை கூப்பிட்டு கொடுத்த இதையும் கொண்டே நீ சமைச்சு கொண்டு வா. Ein Reh hat er auch gesagt, mach du ein Gericht. அப்போ இன்னொரு குரங்கையும் கொடுத்து அங்கே சமைச்சு கொண்டு வான்னு சொல்லி கொடுத்தாச்சு. Am Aff hat er auch gegeben und gesagt, mach du ein Gericht draus. 3 பேரையும் அங்கே கொடுத்தாச்சு. Den drüben hat er Mais gegeben. ஆனால் நீங்கள் இதை எப்படி ருசியாக வித்தியாசமாக சமைக்கிறீங்களோ என்று நான் பார்க்க போகிறேன். Ich will sehen, was für Gericht ihr daraus macht. இப்போ குரங்கு முதலாக வந்து கொடுத்து தான் சமைச்சு வந்து வித்தியாசமாக. Als erstes ist der Aff gekommen und hat das Gericht vorgestellt. அவர் பார்த்தா சூப்பராக தான் நல்லா இருக்குது, வித்தியாசமாக தான் இருக்குன்னு அவரை பாராட்டினார். Und der Leu hat gesagt, hey, das ist mega fein, das ist super, hat ihn gelobt. அங்கே முயல் அதுவும் சமைச்சு கொண்டு வந்து Hase hat auch gekocht und gebracht. முயல் வந்து எல்லாரையும் கொடுத்து எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாம் டேஸ்டாக தான் இருக்கு. Und das Gericht vom Hase war auch gut gewesen. இப்போ கடைசியாக மான், Das letzte ist das Reh. மான் வரவே இல்லை. Der Reh ist gar nicht auftaucht. இவரும் பார்த்து கொண்டிருக்க எப்படா கொண்டு வருவார். Der König ist am Warten gewesen und hat gefragt, wann kommt er echt? ஒரு கிழமைக்கு பிறகு தான் திரும்பி வர. Der Reh ist erst nach einer Woche zurückgekommen. வரைக்கும் வெறுங்கையோட வர. Wo es kommt, ist es mit leeren Händen gekommen. பசி நல்ல டேஸ்ட் சமைச்சு கொண்டு வெறுங்கையோட வர. Und der König ist mega hässlich gewesen. Er hat Hunger gehabt, aber er kommt mit leeren Händen. அப்போ எங்கே நீ சமைச்சு கொண்டு வரலையோன்னு இல்லை, நீ கொஞ்சம் என்னோட திரும்பி வாருங்கள்னு சொல்லி கேட்டாராம். Und er hat das Reh gefragt, ja, hast du nicht gekocht? Und hat er gesagt, nein, aber komm du mal mit mir mit. அங்கே மான் அங்கே அவரை அழைத்து கொண்டு போய் ஒரு சிறிய தோட்டத்தை காண்பிக்கும் பொழுது அங்கே நிறைய சோளங்கள் அங்கே முளைத்திருந்ததை காண்டது. Und der Reh hat den König mitgenommen und hat ein Feld voller Mais gehabt. மான் சொல்லிச்சுதான், நீங்கள் தந்ததை சமைச்சால் நீங்களும் நானும் தான் இதில் இருக்கிற மட்டும்தான் அதை சுவைக்கலாம். Der Reh hat gesagt, wenn ich jetzt den Mais gekocht hätte, dann hätten nur ich und du davon gegessen. இங்கே இதில் விதைக்கப்பட்டு அந்த நிறைய வந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட முடியும் என்று சொல்லிச்சாம். Aber wenn ich da gesagt habe, dann könnt mehrere davon essen. எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ரத்தம் சிந்தினபடியால் எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய ரத்தம் விலையேற பெற்றதாக இருக்குது. Weil Jesus für euch und für mich gestorben ist, hat die ganze Welt davon etwas. ஆகவேதான் தேவன் ஒரு மனிதனுக்கு வராமல் எல்லா ஜாதியரையும் சர்ச்சிக்கும்படியாய் தேவன் வந்திருந்தார் இந்த பூமியிலே. Dass nicht nur eine Person gerettet wird, sondern alle, ist Jesus auf die Welt gekommen. எல்லா ஜாதியிலிருந்த கட்டுக்களையும் வியாதியிலிருந்து குணமாக்கும்படியாய் தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். Dass von allen Ketten die Menschen befreit werden, hat er sich offenbart. அவர் என்னையும் உங்களையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். Er ist ein Gott, der euch und mich liebt. பிரசன் பஸ்பில் ஒரு ஆளை கேட்ட அந்த கடைசியை பாட்டு போகிறோம், இங்கே போயிட்டாவோ யார் போட்டு பாட்டு Person. அந்த பாட்டு ரெடி பண்ணி வைங்க, வசனத்தை பண்ணு. ஓகே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்களிலும் தேவன் எங்களோடும் உங்களோடும் தேவன் நடக்க விரும்புகிறார். Gott will auch heute noch mit euch laufen. ஆகவே என்னுடைய எந்த சோர்வான பள்ளத்தாக்கில் இருந்தாலும் தேவன் என்னை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். Egal in was für einem Tal wir sind, Gott ist mächtig, um uns wieder aufheben. ஆரம்பத்திலே ஜெபிக்கும் பொழுது அங்கே சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கையில என்னை நிறைத்திருக்கிறார் என்று சொல்லி மாலினி ஜெபிச்சிருந்தா. Manchen hat verbetet, dass wir wieder Frieden und Freude spüren. கமல் அங்கே ஜெபிக்கும் பொழுது கமல் அநேக கட்டுக்களை தேவன் என்னை விடுதலாக்கி என்று அங்கே ஜெபித்திருந்ததை நான் அவதானித்தேன். Kamal Mama hat verbetet, dass wir von Ketten befreit werden. இங்கே பிரசன்ன இந்த
பலிபீடத்திலே நின்று அங்கு worship செய்யும் பொழுது அங்கே பிள்ளை சொல்லியிருந்தால் எங்களுடைய சந்ததி சந்ததியாய் தேவனுக்குள்ளே ஆசீர்வதிக்குமான பாடலை பாடி அங்கே ஆசீர்வதித்தை நாங்கள் காணுகிறோம். Vorher im Worship haben sie generationsübergreifend die நானும் Lieder என் gesungen und வீட்டாருமாறு gesegnet. கர்த்தரை சேவிக்கும்படியாய் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். Gott hat uns berufen, dass wir und unsere Familie ihn preisen. நான் நடக்க முடியாத போக முடியாத பாதைக்கெல்லாம் தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் போக இருக்கிறது. Dort, wo wir nicht mehr können, dort ist Gottes Gegenwart vor und hinter uns. அதை நீங்கள் நம்புகிறீர்களா? Glauben ihr da? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்போம். Wenn ihr daran glaubt, dann werden wir die Herrlichkeit von Gott இந்த sehen. worship போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே நாங்கள் ஜனத்தடையிலே வந்து நான் பேச வேணும்னு சொல்லி வாஞ்சித்தேன். Wo der Worship war, habe ich das Bedürfnis gehabt, mit der Janet zu reden. நீங்கள் கவனித்தீர்கள் தெரியும், அவ அங்கே ஆவியிலே நிறந்தபடியா அவளுடைய அழுகையோடு ஆனந்த அழுகையோடு அவ worship செய்திருந்தா. Weil sie gefühlt war mit der Präsenz, ist sie in einer emotionalen Lage gewesen. அந்த வேளையிலே அங்கே எங்களுடைய பாஸ்டர் அவர் சொல்லியிருந்தார், அங்கே தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் செய்ததை காணக்கூடியதாக சொல்லி. Und unser Pastor hat auch gesagt, wir sehen die Gegenwart von Gott. என்றால் தேவன் மகிமையாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறார். Weil Gott will herrlich in uns அவர் wirken. அழைத்தவர் உண்மை உள்ளவர். Der uns gerufen hat, ist wahrhaftig. நாங்கள் வெறும் ஆக்களாய் இதில் வந்துட்டு போகவில்லை. Wir sind nicht einfach leer da. தேவன் என்னுடைய கவலையிலும் தூக்கத்திலும் தூக்கிவிட அவர் வல்லவராய் இருக்கிறார். Gott ist mächtig zu uns von unseren Sorgen und Trauer. சாரோன் நீங்கள் ரெடியான அந்த பாடலை போடுங்க. ஆகவே என்னுடைய மனுஷர்கள் அடைத்த கதவை அவர் நிச்சயமாக திறப்பார். Die Türen, die die Menschen geschlossen haben, ist er mächtig zum wieder aufmachen. இங்கே சொல்ல அவர் தயவு மேலே நம்ம மேலே இருக்கிறது. Da sehen wir, dass அங்கே seine அவருடைய Gunst தயவு über uns ist. நம் குடும்பத்தின் மேலே இருக்கிறது. Die Gunst ist über unsere நம் Familie, பிள்ளைகள் மேலே இருக்கிறது. über unsere Kinder, எங்கள் சந்ததிகள் மேலே அவருடைய கிருபை இருக்கிறது. auch über unsere Generationen. ஏனென்றால் அவர் எங்களை அழைத்தவர் தன்னுடைய கிருபையினாலும் தன்னுடைய சமாதானத்திலும் அழைத்துக் கொண்டு செல்கிறவராய் இருக்கிறார். Weil er ist einer, der mit seinem Frieden und mit seiner Gnade uns beruft. ஆகவே எங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று தேவன் சொல்லுகிறார். Unsere Trauerzeit ist vorüber. ஆகவே அந்த உலகத்தின் வழியிலே நீங்கள் போகாதபடி என்னுடைய வழிகளில் வந்தால் நித்தியமான சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார். Er sagt, wenn ihr nicht auf dem weltlichen Weg sind, sondern ihm folgt, dann werdet ihr einen Frieden haben. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Ich will da etwas sagen. ஆரம்ப நாட்களிலே இங்கே இல்லை, நாங்கள் மேல் இதில் ஆராதனை நடந்து கொண்டது. என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை. Am Anfang haben wir hier oben einen Gottesdienst gehabt. Meine Frau war noch nicht errettet gewesen. வீட்டிலேருந்து நாங்கள் இங்கே வருவோம். Wir sind von Wil am hierher gekommen. நடா அங்கே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். Nada Mama war errettet gewesen. மேலே ஒரு ஆராதனை நடந்த பொழுது அங்கே நடா அபிஷேகத்திலே தேவன் அபிஷேகத்திலே விழுந்துட்டார். Und da oben war der Gottesdienst gewesen, und Nada Mama war mit der Präsenz gefühlt gewesen, dass umgekehrt ist. என்னுடைய மனைவி எப்போ நேரத்தை பார்த்து எப்படா முடியும், அவ ஏற்றுக்கொள்ளல தேவனை. Und meine Frau hat immer wieder auf die Tour geschaut und hat sich gefragt, wenn ist da fertig? Sie hat Gott dort nicht akzeptiert gehabt. தியான கட்டுக்குள்ள இருந்தவ. Sie war sehr gefangen gewesen. அவ என்ன பார்த்து முடிச்சு இன்னும் இப்படியே போக முடியும். Und sie hat mir immer wieder angeschaut, dass wir gehen. இப்போ தம்பியார் அபிஷேகத்தில் விழுந்துட்டார். Und ihrem Bruder ist aber in der Gegenwart umgekehrt. இவருக்கு கோவம் ஓடி போய் எட்டி பார்த்தா. Die ist gerade schauen. இவன் தொம்மண்டு விழுந்துட்டா. Und sie ist auch umgekehrt. அந்த நாளே தொடப்பட்டவன் இந்த வரை தேவனுக்குள்ளே எதிர்க்கா. Und an dem Tag ist sie berührt worden und sie da ist sie in Gott. தேவன் ஒருவரை அழைத்தார்னு சொன்னால் அவர் வெட்கப்படுத்தவில்லை. Wenn Gott jemanden beruft, dann ist es nicht beschämend. என்றால் தேவன் அங்கே தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு கட்டுக்களையும் உடைக்கிறதா இருக்கிறது. Weil Gottes Gegenwart kann alle Ketten அவருடைய brechen. கட்டுக்களை உடைத்தது. இன்றைக்கு அநேகருடைய கட்டுக்களை உடைத்து நான் தேவனுக்காய் உறுதி நினைக்கிறேன். Ihre Ketten sind gebrochen worden, von anderen sind Ketten gebrochen worden. அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். Er ist ein Guter und er ist gnädig. அவர் சமூகம் எங்களையும் எங்கள் குடும்பத்தின் மேல் அவர் சந்ததியின் மேல் இருக்கிறதா இருக்கிறது. Seine Gnade, seine Gunst, die ist über uns, über unsere Familie, über unsere Generationen. ஆகவே நாங்கள் இந்த வேளையில் எழுந்து நிற்போம். Wenn wir zusammen aufstehen, நாங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுவோம், wenn wir einander sagen, மனுஷன் பூட்டிய கதவை die Türen, die Menschen zugemacht haben, தேவன் திறந்து விட்டார். macht Gott wieder auf.
தேவன் திறந்த கதவை Die Türen, wo Gott யாரும் aufgemacht பூட்ட hat, முடியாது, kann niemand zumachen. யாரும் கட்ட முடியாது. Die kann niemand ஹalleluya. zumachen. அன்பான தேவனே நன்றி ஆண்டவர். அல்பர்ட் வாங்க. ஹalleluya. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். ஹalleluya. எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு Wenn wir கொடுப்போம். uns alle தேவன் நல்லவர், hingeben, Gott ist gut. தேவன் நல்லவர், நல்லவர். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவரே வழி Hallelujah. இசைகள் Thank you, போட்டு Jesus. ஹalleluya. Thank you, ஒரு Lord. பக்கியல ஒரு Praise பக்கம். God. Hallelujah. தேவனே நல்லவர் ஆண்டவரே, நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. Praise தேவ God. ஆவியானவரே Hallelujah. எங்களோடு La, 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 வாரும் ba, ஆண்டவரே. shia, ram, de, la, ba, shia. தொடர்ந்து வழி நடத்துங்க. Thank you, Jesus.